இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுமா? ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு போயிட்டீங்க. என்னது? இல்லையே, எதுவும் இல்லையே. எல்லாம் இருக்கே. அது இல்ல, உள்ள நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு பதில் வாங்காம போனா எப்படி? நாங்க ஒண்ணும் சொல்லலையேம்மா. அக்கா, பொய் சொல்லக்கூடாது. நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒருத்தங்க வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அந்த குடும்பத்தை பத்தியே இவ்ளோ மட்டமா பேசுறீங்க. அதுவும் ஏன் புருஷனை பத்தி இவ்ளோ மட்டமா பேசுறீங்க. சேச்சே, அப்படியெல்லாம் இல்லம்மா. வெற்றி தங்கமான புள்ள. பாரா, குறுக்க நிறுத்தி கேள்வி கேட்கவும் ஒரு பிரயோஜனமும் இல்லாத டம்மி இப்போ தங்கமான புள்ளையா தெரிகிறாரா? வெற்றியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் இந்த தொகுதிக்காக ராத்திரி பகலா எவ்வளவு உழைக்கிறார் தெரியுமா? அவர் பொறுப்பா இருந்தாலும் இல்லனாலும் 24 மணி நேரமும் தொகுதியில பிரச்சனைன்னு யார் கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் போன் எடுத்து பேசுவாரு. ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நீங்க பேசின அளவுக்கு மட்டமா பேசலாம் எனக்கு தெரியாது. உங்க மரியாதையை நீங்க தான் காப்பாத்திக்கணும். சாரிம்மா, மன்னிச்சிருங்கம்மா. இது மன்னிக்கிறதுக்கான பிரச்சனை இல்ல, உங்களை நீங்க திருத்திக்கணும். இதே மாதிரி வேற குடும்பத்துக்கும் போய் அந்த குடும்பத்தை பத்தி மட்டமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவங்க காதல விழுந்தா செவல திருப்பிடுவாங்க. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துடுறேன், போயிட்டு வாங்க. சரி வாங்க. வெற்றி, வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க யாரு, உங்க கடமை என்ன, நீங்க எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன என்ன இருக்கு? எனக்கு எல்லாமே தெரியுமே. நான் ஈஸ்வரமூர்த்தியோட புள்ள, உங்களுக்கு ஒரு நல்ல புருஷன், ஒரு குழந்தைக்கு அப்பா, இந்த தொகுதியில ஒரு முக்கியமான ஆளு. இப்போதைக்கு உங்களுக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாமே சரியா தானே போயிட்டு இருக்கு மேம். சரியா போயிட்டு இருக்குங்களா? அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது அப்படி இல்ல. நீங்க சொல்ற எல்லாம் வேற ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளம். உங்க தனிப்பட்ட அடையாளம் என்ன? யார் நீங்க? சொல்லுங்க, யார் நீங்க? மேடம், நான் ஒரு வெற்றி, நீங்க பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க அப்பாவோட அடையாளத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவர் பேரை உங்க பேர்ல இருந்து எடுத்துட்டா நீங்க யார் என்னன்னே தெரியாது. இத பாருங்க, நான் உங்களை குத்தி காட்டுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவுதான் விஷயமா? நாளையில இருந்து பாருங்க, நான் யாருன்னு காட்டுறேன். சார், உங்க கடையில ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா எனக்கு? எது? உங்களுக்கு வேலையா? எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு ஓகே, சின்சியரா பண்ணுவேன். ஏன் சிரிக்கிறீங்க? என்ன தம்பி நீங்க காமெடி பண்றீங்களா? நீங்க எம்எல்ஏ பையன், இந்த தொகுதியே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க என்கிட்ட வேலை கேட்கலாமா? என்னை வச்சு எதுவும் பிராங்க் பண்றீங்களா? இல்ல சார். பல்ஸ் பார்க்க வந்திருக்கீங்களா? சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நிஜமாவே எனக்கு வேலை வேணும் சார், அதனாலதான். தம்பி, முதலாளியா இருக்க வேண்டிய நீங்க என் கடையில வேலை செஞ்சீங்கன்னா இங்க வர்ற கஸ்டமர் எல்லாம் என்ன தப்பா எடுத்துக்குவாங்க தம்பி. வரேன் சார். சார், எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஐயோ, நீங்க இந்த மாதிரி என்கிட்ட வந்து வேலை கேட்டீங்கன்றது ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயா என்னை தொலைச்சிருவார் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புங்க சார். இந்த பில்லா? ஆமாம் சார்.
சார் ப்ளீஸ் கொஞ்சம் இல்ல யோசிங்க சார் புரிஞ்சுக்குங்க சார் தயவு செய்து கிளம்புங்க ப்ளீஸ். வரேன் சார். ஆ சார் தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. முடியும்னு சொல்ல முடியாது வெற்றி. உங்களுக்கு பணம் வேணும்னா கேளுங்க, மாசம் மாசம் நான் மாமூலா கொடுக்குறேன். இதெல்லாம் சரியா வராது. சரிங்க சார். இந்தப்பா. இல்லைண்ணா வேண்டாம். அண்ணா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். குடிச்சுக்குப்பா. ஹலோ. மாமா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, குளு குளுன்னு ஏசியில நல்லா கும்முன்னு இருக்கேன். பொய் சொல்லாதீங்க மாமா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். என்கிட்ட மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லுங்க. சொந்த காலில் நிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனாலதான் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கா மாமா? சேச்சே, இத்தனை நாளா அப்பா காசுல உட்காந்து சாப்பிட்டதை யோசிச்சு பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. மாமா நீங்க என் ஃபேமிலி மெம்பர் மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல அஞ்சலி, சொல்லுங்க. அக்கா என்ன சொன்னாலும் அது உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவா. ஆனா நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறது தெரிஞ்சா அக்காவும் கஷ்டப்படுவா. ப்ளீஸ் நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு கூட சொல்லிடுவா. மாமா நீங்க அக்கா சொன்னான்னு இதெல்லாம் செய்ய வேண்டாம். உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா அது உங்களுக்கு சரின்னு பட்டா மட்டும் நீங்க செய்யுங்க. நான் வேற உங்க அக்கா வேற இல்ல அஞ்சலி. ஒரு புருஷனா அவ யோசிக்கிறத நான் செய்யணும்ல. அதுதான் என்னோட கடமை, லட்சியம் எல்லாமே. இத்தனை நாளை என்னை பத்தி எனக்கே தெரியாம நான் இருந்தேன். இப்ப எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சது உன் அக்கா தான். நான் பாத்துக்கிறேன் அஞ்சலி. முட்டி மோதி நான் எப்படியாவது மேல வந்துருவேன். நீ கவலைப்படாத. உடம்ப பாத்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு, சரியா? வச்சுட்டுமா? மாமா பிஸியா வேலை தேடிட்டு இருக்கேன். சரிங்க மாமா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.